அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா காண்டாக்ட் அக்கௌண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ காண்டாக்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம ஒப்பந்த கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒப்பந்த கணக்கில் எதெல்லாம் டெபிட் சைடில் வரும், எதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒப்பந்த கணக்கு போட முடியும். ஸோ எது டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஸோ எது டெபிட் சைடில் வரணும், எது கிரெடிட் சைடில் வரணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த காண்டாக்ட் அக்கௌண்ட்டை கால்குலேஷன் பண்ண முடியும். இந்த காண்டாக்ட் அக்கௌண்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று நோஷனல் ப்ராஃபிட்டு, ஒன்று 2/3 ப்ராஃபிட்டா அல்லது 1/3 ப்ராஃபிட்டா அப்படின்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்போ 2/3 ப்ராஃபிட் எப்போ வரும், 1/3 ப்ராஃபிட் எப்போ வரும் அப்படின்றது நமக்கு இந்த காண்டாக்ட் ப்ரைஸையும் கேஷ் அஷ்யூட் ஃப்ரம் காண்டாக்டையும் இதை பொறுத்து தான் நமக்கு நோஷனல் ப்ராஃபிட் நம்ம 2/3 வச்சு கண்டுபிடிக்கணுமா அல்லது 1/3 வச்சு கண்டுபிடிக்கணுமா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு காண்டாக்ட் ப்ரைஸில் 2/3 1/3 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கில் பார்க்கலாம். இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு 2 lakh rupees காண்டாக்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 lakhல 50% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 lakh rupees இருந்தாவே 2/3 நம்ம கணக்கு வச்சு கணக்கு போடலாம். இந்த கணக்கு கேஷ் இஷ்யூட் ஃப்ரம் காண்டாக்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1,95,000 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது அதாவது 2 lakh rupees காண்டாக்ட் ப்ரைஸில் கேஷ் இஷ்யூட் ஃப்ரம் காண்டாக்டி 1,95,000, அதாவது 50%க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா கணக்கு போடணும். அதாவது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோராயமான லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காண்டாக்ட் அக்கௌண்ட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெபிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னால் இந்த காண்டாக்ட் அக்கௌண்ட்டை நம்ம கேல்குலேஷன் பண்ண முடியும். ஸோ காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் எக்ஸ்பென்சஸ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓப்பனிங் பேலன்ஸு, அதாவது எதெல்லாம் ஓப்பனிங் மெட்டீரியலு, வேஜஸ்ஸு, லேபரு, ஓவர்ஹெட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே கேல்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடில் கேல்குலேஷன் பண்ணணும். காண்டாக்ட் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காண்டாக்ட் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பை ஒர்க் சர்டிஃபிகேட்டு, ஒர்க் நாட் சர்டிஃபைடு, மெட்டீரியல் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோரு, இது இல்லாமல் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது க்ளோசிங் பேலன்ஸில் எதெல்லாம் கொடுக்குறோனோ மெட்டீரியல் கொடுத்தா க்ளோசிங் பேலன்ஸில் வரும், பிளான்ட்டு கொடுத்தா க்ளோசிங் பேலன்ஸில் வரும். எதை க்ளோசிங் பேலன்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னாவே அது எங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸு சொல்லிட்டு வரும். இது இல்லாமல் மெட்டீரியல் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர் அது எங்கே வரும்னா காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் வரும். அப்போது நம்ம ஒரு காண்டாக்ட் அக்கௌண்ட்டை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடில் என்ன எக்ஸ்பென்சஸ்ஸு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் இஷ்யூடுன்னு கொடுத்துருக்கான். அது காண்டாக்ட் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடில் தான் வரும். காண்டாக்ட் அக்கௌண்ட்ஸுடைய டெபிட் சைடில் போட்டிருக்கோம். வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இந்த வேஜஸோட வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணி போடணும். இந்த கணக்கில் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் கூட்டி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கனால ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கணக்கில் கொடுத்துருக்கான், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்து எழுதிட்டோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் கணக்கில் கொடுத்துருக்கான், அதை எடுத்து எழுதிட்டோம். இந்த கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அக்கௌண்ட்டில் ஒர்க் சர்டிஃபிகேட்டு அதை எடுத்து எழுதிட்டோம், ஒர்க் நாட் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்கான், அதை எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்டோர்னு கொடுத்துருக்கான். அந்த மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர் கணக்கில் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் மெட்டீரியல், லேபரு, ஓவர்ஹெட்டு எந்த க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்தாலும் எங்கே வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காண்டாக்டனுடைய கிரெடிட் சைடு வரும்.
இப்போது கான்ட்ராக்டனுடைய டெபிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதை எழுதிட்டோம், கிரெடிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸோ அதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் தான் பார்த்திங்கன்னா டோட்டல் அதிகமாக வரும். அந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய டோட்டலு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2,16,800 ரூபா வருது. அந்த 2,16,800 ரூபாவை அதை எடுத்து என்ன பண்ணுறா, டெபிட் சைடில் எழுதிட்டு எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் இஷ்யூடு 85,000 லெஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வேஜஸ்ஸு 76,500. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் லெஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த 2,16,800 நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னா 23,000.